சார் இது கலெக்டர் மாவட்டம் சார். நான் எங்கள் சாவரேரி உண்ணாவது உட்காரோம் சார். கலெக்டர் வந்து தீர்வு காட்டும். இப்போ என் பாலுக்கு எப்படி முடிவு? தேவையில்ல என் சைடில் தப்பு இருந்தால் தான் சார் நான் பைப் பண்ணேன். தேவையில்லாத பிரச்சனை என்ன தான் வருது? என்ன பிரச்சனை வருது? ஒரு அமைச்சரை கேட்குறாரு கேள்வி, நானா சிறைத்துக்காரர் அதிகாரிகளை நீங்களாம் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்றாரு. ஒரு அமைச்சர் வயசுல மூத்தவர் சிறைத்துக்காரர் ஒரு வார்த்தை பேசுறாரு. ஒரு அமைச்சர் தகுமா அந்த வார்த்தை பேச? பெருசு பண்ணா பையன் சொசைட்டி கேன்சல் பண்ணி விட்டுருங்க. நான் தனியாருக்கு போட்டு பால் போயிச்சுக்கிறேன். எல்லாம் ஆவின் சின்ன சின்ன சொசைட்டியில் அடிக்க திட்டம் போறீங்க நீங்க. சார் அவன் மனவர தேவையில்லாதெல்லாம் பாலத்தை வெளியே போன்றான் சார். 4-3 பேட்டு 7 எசனா போயிடுது. அதிகாரிங்க நீங்க வீடியோ ரெக்கார்ட் போட சொன்னீங்க. வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு கீழே அதிகாரி போட வேண்டியதானே? 4-3-7 வந்து போட வேண்டியதானே? உங்களுக்கு போட்டோ வந்தது. என் எதில் டெஸ்ட் போட்டாங்களையா? என் எதில் டெஸ்ட் போட்டாங்களே அவங்க? நான் என்ன சொல்றேன், நான் கலெக்ட் சார் உங்களுக்கு கீழே அதிகாரிகளாம் லஞ்சம் வாங்குறாங்க சார். அது மட்டும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் சார். பெரிய சொசைட்டியில் எல்லாம் இருக்குது. பச்சைக்கெல்லாம் கொஞ்சம் குடிக்கிறல சக்கரை போட்டு யூரியா கலக்குறாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சார். மொத்தம் 40 வரும் சார். சொல்லுங்க சார். சார் எடுத்துன்னு போறேன். சரி சார். சரி சைடு அதுக்காக தான் இருக்கும். போன 2 வாரத்துக்கு முன்னே நாடகத்தில் 1 வருஷமாக பால் சொசைட்டிக்கு இடம் ஒதுக்கி பணம் ஒதுக்கி ஆர்டர் போட்டு கட்டலை. நாங்கள் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணுற நாளைக்கு பண்ணுறோம்னா இன்னைக்கு அந்த வேலை என்ன பண்ணுங்க கலையிட்டு நோட்டீஸ் போட்டு போராட்டம் பண்ணுறோன்னா பண்ணாதீங்கன்னு வந்து காலையில் இருக்கிறாங்க. போகலாம் நீ தனி ஆளாக நினச்சிக்காத, நியாயமாக இருக்கும். அதுதான் பேசினாரு. உங்களுக்கு அந்த பைசா கொடுத்துறோன்னு உங்களுக்கு வழிமுறை சொன்னார்ல, என்ன பிரச்சனை வருது, இது மாதிரி வருது, இதுக்கப்புறம் வராதுன்னு பேசிட்டாரு. மறுபடியும் பாலை கீழே ஊத்துறா என்ன அர்த்தம்? அது ஒரு வழி சொல்லிட்டாரு. மனுவா கூட மனுவா கூட இந்த மாதிரி வழி கிடைக்கும்.